இந்த வீடியோவில் நான் உங்களை நாமக்கல் மாவட்டத்தில் சின்ன திருப்பதின்னு சொல்லப்படுற நைன மகரிஷி பெருமாளை நோக்கி தவ செஞ்சு பரமபதம் அடைஞ்ச 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட இடி ரூபத்தில் இந்திரனும் நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் வழிபடுற 2600 அடி உயரத்தில் மலை உச்சியில் செங்குத்தான 3700 படிக்கட்டுகளை கடந்தால் நம்மளுக்கு காட்சி கொடுக்குற நைனா மலையை மலையேற்றம் பண்ணி வரதராஜ பெருமாளை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட பயணம் ஈரோட்டில் இருந்து தொடங்குது. ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் சந்தித்து 12 பேர் கொண்ட குழுவாக ஒரு டவேரால் நைனாமலையை நோக்கி கிளம்பிட்டோம். நம்ம போகிற வழியில் திருச்செங்கோடு மலையோட அழகையும் சூரியனையும் வழிபட்டுட்டு தூரத்தில் தெரிகிற நைனாமலையை ரசித்தபடியே வந்து சேர்ந்துட்டோம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்துக்கு பக்கத்தில் உள்ள மின்னாம்பள்ளி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய நைனாமலைக்கு வந்திருக்கோம். இங்கே வரதராஜ பெருமாள் கோவில் மலை உச்சியில் இருக்குது. இந்த மலையோட உயரம் கிட்டத்தட்ட ஒரு 2600 அடி உயரம். ஒரு 3700 படிக்கட்டுகளை தாண்டி போனால் தான் நம்ம மலை உச்சிக்கு போக முடியும். படிக்கட்டுகள் நம்ம இதுவரை இவ்வளோ பெரிய படிக்கட்டுகளை ஏறினதே இல்லை. 3700 படிக்கட்டுகள் ரொம்ப கஷ்டமான படிக்கட்டுகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பெருமாளை போயிட்டு நம்ம படிக்கட்டு ஏறி தான் போய் பார்க்க போகிறோம். ரோட்டு பாதையும் இருக்குது. அது இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ரோட்டு பாதை இப்போ தான் தார் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு மாதத்தில் போட்டு முடிச்சிருவாங்க. வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ரோட்டு பாதையிலே மேலே போயிட்டு பெருமாளை வழிபட்டுட்டு வரலாம். சனிக்கிழமைகளில் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயில் பொறுத்தவரை. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். ஒரு 12 மணி வரை நட திறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த 3700 படிக்கட்டையும் எவ்வளோ நேரத்தில் ஏறுறோம் பார்ப்போம். மேலே போயிட்டு பெருமாளை சூப்பராக வழிபட போகிறோம். கோவிந்தா கோவிந்தா. நைனாமலை மலையேற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கிற காவல் தெய்வங்களை வழிபட்டோம். நைனாமலையில் ஒரு காலத்தில் 108 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் வத்தி போயிடுச்சான். 3 தீர்த்தங்கள் மட்டும்தான் இருக்கான். அதில் ஒன்று மலையடிவாரத்தில் இந்த பெரிய ஆலமரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த தீர்த்தத்தோட பேர் பெரிய பாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2 தீர்த்தங்கள் மலைக்கு போகிற வழியில் மேலே இருக்குது. அடிவாரத்தில் சிறப்பான அலங்காரத்தோடு இருந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மலையேற தொடங்கிட்டோம். நைனாமலை மலையேற்றத்தை ஆரம்பித்தாச்சு. ஃபுல்லாமே படிக்கட்டு தான். எல்லாமே இப்போ போடப்பட்ட படிக்கட்டு இல்லை, பழங்கால படிக்கட்டு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம யஸ்வந்த் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க. ஆமாம், எப்போ போடப்பட்ட படிக்கட்டுன்னு தெரில. ஆனால் கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பகுதியை ஆண்ட மன்னர் 1939 மண்டபம், பிரகாரம், திருப்பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்த மன்னர்களால் திருப்பணி பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அந்த படியோட வயசை பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பழமையான படிக்கட்டு. மலை உச்சி வர கிட்டத்தட்ட 2600 அடி வர இந்த 3700 படிக்கட்டுகளை ஏறி தான் மேலே போகிறோம். படிக்கட்டு ரொம்ப சின்ன படிக்கட்டு. இங்கே உள்ள பாறைகளையே அடுக்கி படி மாதிரி வச்சுருக்காங்க. நார்மலான படி இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு 30-40 படி தான் ஏறி இருப்போம். வியூவை பாருங்கள், நானே ஏறாரு பாருங்கள். ஜிக்ஸாக் அப்படி தான் ஏறணும். இந்த படி நம்மளோட பாதம் இருக்குது பாருங்கள், அது வைக்கிற அளவுக்கு தான் அந்த அகலமே இருக்குது. இந்த மலையில் அந்த மாதிரி குரங்குகள் ரொம்ப ரொம்ப அதிகம். உணவுப் பொருட்கள் யாரும் தெரிகிற மாதிரி பேக்கில் வச்சுட்டு வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டம். பாருங்க, பார்த்து தான் ஏறணும். அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் நம்ம அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி எந்த உணவுப் பொருட்களும் இவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. கொடுத்தா தான் இவங்க ரொம்ப மோசமான ஆளாக மாறிடுவாங்க. படிலாம் பார்த்தீங்கள, ரொம்ப குட்டி குட்டி படிக்கட்டு. காலை பார்த்து வச்சு ஏறணும். 100 படிக்கட்டு ஏறி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருந்திருக்கு. இப்போ எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு பாருங்கள். ஆனால் சுற்றுச்சுவர்கள்லாம் இன்னும் இருக்குது பாருங்கள். இருந்திருக்கலாம், ஒரு காலத்தில் ஒரு கோவில் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. நீங்கள் பார்க்குற இந்த சுமைதாங்கி கல் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணம், அந்த காலத்தில் மலைக்கு சுமைகளோடு மலையிடுற மக்கள் அவங்களோட சுமையை இந்த 4 அடி உயரம் இருக்கிற கல்லில் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இலைப்பாறை வைக்கப்பட்டிருக்கு. இந்த சுமைதாங்கி கல் இலைப்பாறை மட்டுமில்ல,
பிரசவத்தில் இறந்து போன கர்ப்பிணி பெண்களோட நினைவாகவும் போரில் இறந்த வீரர்களோட நினைவாகவும் வைக்கப்படுற மரபு சார்ந்த நினைவு கற்கள். இந்த மாதிரி கல் முள்ளுமாக இருக்கிறதுனால செருப்போட்டு ஏறுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஏறும் போதே காலில் ஏதாவது குத்திருச்சுன்னா இறங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆனால் நம்ம நாமக்கல்லில் இருக்கோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஃபுல்லாமே கோழி பண்ணை தான். தூரத்தில் தெரியுது பாருங்கள், அது ஃபுல்லாமே கோழி பண்ணை தான். தெரியுதா? வாங்க வாங்க வாங்க, சூப்பர் வாங்க. யஸ்வந்தோட அம்மா அப்பா நம்ம சகிலா அக்காவும் முத்துக்குமரன் அண்ணனும் பின்னாடி வராங்க. அண்ணனை பாருங்கள், ஏதோ வித்தை காமிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் மலை ஏறுறவங்களுக்கு இந்த மலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக எல்லோரையும் கூட்டிகிட்டு போவோம், ஒன்றும் அவசரமே இல்லை. தமிழச்சியம்மா அந்த இடத்துல பாருங்கள், ஒரு கோட்டைச்சுவர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு காலத்தில் ஒரு கோட்டையாக கூட மன்னர்களுக்கு செயல்பட்டுருக்கலாம். ஏன்னா அது இது கிட்டத்தட்ட தரைமட்டத்தில் இருந்து ஒரு 2600 அடி உயரத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். அதனால் மன்னர்கள் இதை கோட்டையாக கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோட்டை மாதிரி தான் இருக்குது பாருங்கள், கோட்டைச்சுவரே தான். ஃபஸ்ட்டு கோட்டையை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காவல் தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள் இதெல்லாம் வச்சு நிறுவுவாங்க. கோட்டையாக செயல்பட்டுருக்கு. இந்த படிக்கட்டுகளில் பாருங்களேன், தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு தெரில. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது தான் அந்த பெருமாள் கோவில். பல்லவர் காலத்தில் போடப்பட்ட படிக்கட்டாகவும் இருக்கலாம். ரொம்ப பழமையான படிக்கட்டாக தான் இருக்குது பார்த்தா. கிபி 7ஆம் நூற்றாண்டில் போடப்பட்டதாக இருந்தாலும் இன்னும் நல்ல நிலைமையில் இருக்குது பாருங்கள். இந்த பழமை மாறாமல் இருக்குது. சில கோயில்கள்லாம் இதுக்கு முன்னாடி போனால் தோரணமலையவே பார்த்துக்கோங்க, பழைய படிக்கட்டெல்லாம் ரொம்ப செங்குத்தாக சரிவாக இருக்கிறனால வழுக்கிறனால புது படிக்கட்டுகள் போட்டு வச்சுருக்காங்க. மற்ற மலைகளில் மாதிரி படிக்கட்டுகளோட எண்ணிக்கையெல்லாம் எங்கேயும் எழுத கிடையாது. ஆனால் நம்ம இப்போ ஒரு 300 படிக்கட்டுகளை தாண்டி வந்திருப்போம். இந்த இடத்துல பாருங்களேன், ரோட்டு பாதை வருது பாருங்கள், தெரியுதா? இது ஒரு ஹேர்பின் பெண்டு. வாங்கக்கா வாங்கக்கா, சகிலா அக்கா வாங்க. எத்தனாவது தடவை வரியா நயனாமலைக்கு? 3வது தடவை. அப்புறம் என்ன விட்டால் ஓடிடுவாங்க. பின்னாடி நம்ம யஸ்வந்தோட ஃபேமிலி வந்துக்கிட்டு இருக்காங்க. பொறுமையாக கூட்டிகிட்டு போவோம். இந்த நயனாமலை நம்ம கொங்கு நாட்டில் உள்ள முக்கியமான வைணவ தலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். அது மாதிரி இந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சின்ன திருப்பதி அப்படின்னு இந்த நயனாமலையை சொல்கிறாங்க. நயனாமலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, நைன மகரிஷி இங்கே தவம் பண்ணி பெருமாளை நோக்கி தவம் பண்ணி பரமபதம் அடைஞ்சிருக்காரு. அதாவது பெருமாள் அடி சேர்ந்திருக்காரு. அவர் பேர்லேயே இந்த மலைக்கு நைன மகரிஷி நைனாமலை அப்படின்னு அழைக்கப்படுது. ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற மலை. 2000 வருடங்கள் பழமையான ஒரு தொன்மையான மலை. நீங்கள் இந்த மலைக்கு வந்தாலே அதை ஃபீல் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் நம்ம தும்புரு மகரிஷியை போய் பார்த்துருப்போம். அவரும் பெருமாளை நோக்கி தவம் பண்ணி பரமபதம் அடைஞ்சிருப்பார். யஸ்வந்த், இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் போயிருக்கியா? இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணதில்லை, செங்குத்தா. சூப்பர். ஸோ ஃபஸ்ட் டைம் அப்போ இந்த மாதிரி ஒரு மலைக்கு வேறு எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கு. நம்ம தமிழரசியம்மா வாசிக்கிறாங்க பாருங்க, படிங்கம்மா. நல்லரனு ககின ககின அனுசு. தமிழரசியம்மா மட்டும் இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருந்தாங்கன்னா பிடிக்க முடியாது. நீ யாரும் கலெக்டராகவோ ஐபிஎஸ்ஸாவோ மாறி இருப்பாங்க. தொடர்ந்து இந்த படிக்கட்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி உள்ள ஒரு மலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாதி மலையை குவாரியாக்கி எடுத்துட்டாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே. பாதி மலையவே காணோம். இந்த பார்க்குறீங்களா இந்த மரம், இது அரப்பு மரம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நம்ம அந்த காலத்தில்
சாம்புக்கு பதிலாக போட்டுக்கிட்டு இருந்தோம். அரப்பு மரம் மலையேறோம் பாருங்கள். இந்த வரிசையில் படிக்கட்டுகளில் 2 பகுதியிலையும் அரப்பு மரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அஸ்வந்தே வாடா வாடா வாடா. அடுத்து 10th போகிறான் சரியா. ஒரு 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க, அதில் வந்திருக்கான். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து இப்போலாம் செல்லு மொபைலு டிவி ஆன்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பக்கத்து போய்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும், மலையேறினதாகவும் இருக்கும், வெளியே அவங்க கூட்டிகிட்டு வந்ததாகவும் இருக்கும். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே இதெல்லாம் பழக்கி விட்டிங்கன்னா இது மேலே ஆர்வம் வந்துடும். மற்றதெல்லாம் அவங்களுக்கு மறந்துடும், படிப்பாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அதனால் S1 மாதிரி பசங்கள்லாம் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து சின்ன சின்ன மலையேற்றங்களுக்கு கூட்டி போங்க. நீங்கள் தனியாகவே போகலாம். நான் எவ்வளோ சின்ன மலைகள் போயிருக்கோம் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து நீங்களாகவே தனித்தனியாக போகலாம். இப்போ இந்த மலையே, இந்த நைனா மலையை நீங்களே ஃபேமிலியோடு வரலாம் சரியா. கொஞ்சம் கஷ்டம், ஃபேமிலியோடு வரலாம். நீட்டாக பொறுமையாக ஏறிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அந்த ரோட்டு பாதை ரெடி ஆயிரும். காரை வந்து மேலே கொண்டு வர, டிரைவரை மேலே கொண்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் படியில் ஏறிட்டு இறங்கும் போது கார்லேயே வந்துடலாம். என்ன யஸ்வந்த் அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆமாம், யஸ்வந்த் வந்து அடுத்து 10th போகிறான் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு படிக்கட்டு எவ்வளோ செங்குத்தாக போகுதுன்னு. ஒரு பாதி மலைக்கு மேலே ட்ரெக் பண்ணி வந்துட்டோம். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பைரவர் காட்சி கொடுக்குறாரு பாருங்க. வழியிலே கருப்பாக இருக்கார் பைரவர். 1 மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ரெக் பண்ண வேண்டியது வரும். கிட்டத்தட்ட வந்தாச்சு, பாதி மலையே கடந்தாச்சு. வழி இருந்தா போகுது. அப்படியே இடது பக்கத்து ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு இளைப்பாறை மண்டபம் மாதிரி தான் இருக்குது. உட்கார வந்து இந்த மாதிரி திண்டுலாம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஆஹா, இளைப்பாறை மண்டபம் உள்ள போல இருக்கே மக்களே. ஏதோ ஒரு சன்னதி, கஜலட்சுமிலாம் இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ சன்னதி கஜலட்சுமி இருக்காங்கன்னா ஏதோ ஒரு அம்மன் சன்னதியாக தான் இருந்திருக்கணும். மூலவரையோ அம்மனையோ காணோம். கட்டுமானங்கள்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் மூலவர் காணோம். பின்னாடி ஏதாவது சின்னங்கள் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல நிலைமையில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஒரு சன்னதியாக தான் இருந்திருக்கணும். அபிஷேக தண்ணி வெளியேற அந்த கோமுகம்லாம் இருக்குது பாருங்கள். கீழே தொட்டியும் இருக்குது. அடுத்தடுத்த படையெடுப்புகள் நடந்தப்போ, அடுத்தடுத்த மன்னர்கள் வந்தப்போ, வெளிநாட்டு ஆட்சியாளர்கள்லாம் வர்றப்போ இங்கே உள்ள பொருட்கள்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அப்படி கூட வந்து இங்கே உள்ள மூலவர் திருடப்பட்டிருக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நேரம் குரங்க பார்க்க முடியல, அடிவாரத்தில் பார்த்தோம், இப்போ பார்க்க முடியுது. அப்படின்னா நம்ம கோவிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி நைனாமலை ஏறிட்டோம். இன்னும் வந்து ஒரு கால்வாசி இருக்குது. இந்த நைனாமலையில் வந்து தேவர்களுக்கெலாம் தலைவர் இந்திரன் இருக்கார் பாருங்க. அவர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இடி ரூபத்தில் வந்து நம்ம நைனாமலையில் இருக்கிற வரதாஜர பெருமாளை வணங்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, சூரிய பகவான் இருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஆனி மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே காலையில் சூரிய உதயத்தப்பம் வந்து அவர் மேலே வந்து விழுந்து, அதாவது இங்கே உள்ள நைனாமலை வரதாஜ பெருமாள் மேலே விழுந்து அவர் வணங்குறதா ஒரு ஐதீகமும் இருக்குது. சூரியனும் இந்திரனும் வந்து வணங்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு இடம். வாங்க தொடர்ந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து ஒரு கால்வாசி தூரம் தான் நடக்கணும். அப்படியே ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், கஜலட்சுமி ஒரு தூணில் இருக்குது. அதை அநேகமாக இது ஒரு பீடமாக இருந்திருக்கணும். இந்த இடத்துல ஒரு சன்னதிகள் இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இந்த மேலெலாம் பாருங்களேன், இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. கஜலட்சுமி இருக்குது, ஒரு சன்னதி இருந்திருக்கணும், ஆனால் இப்போ காணோம். நாகராஜ் ப்ரோவும் அவரோட மருமே பாருங்கள், லோஹித், 2 பேரும் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி லோஹித் வந்து கன்னிமலை வந்திருந்தான். இப்போ இந்த மலைக்கு இந்த மாதிரி சின்ன பசங்களும் நம்ம வீடியோவில் அடிக்கடி வருவாங்க பாருங்கள். அப்படியே படிக்கட்டு ஏறி வந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு புடைப்பு சிற்பம் பாருங்கள். கால் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக நிற்கிற மாதிரி இருக்குது. கையில் வந்து ஊன்றுகோல் இருக்கிற மாதிரி இருக்குது. முகம் வந்து சிங்க முகம் மாதிரி இருக்குது.
இங்கே பாருங்களேன், ஒரு கொண்டை மாதிரி இருக்குது பாருங்கள், சின்னதாக. என்னன்னு தெரில, மறக்காமல் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு, வித்தியாசமான ஒரு புடைப்பு சிற்பம், அதுவும் தரையில் கிடக்கு. அப்படியே மேலே ஏறி வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு சமயம் இருக்குது பாருங்கள். நைனாமலையில் ஒரு காலத்தில் இருந்த 108 தீர்த்தங்களில் 3 தான் இப்போ இருக்குது, மற்ற எல்லாமே வற்றி போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற தீர்த்தத்தோட பேர் அரிவாள் பாளி. அரிவாள் வடிவத்தில் இருக்கிறதால இந்த பேர். எப்போவுமே இந்த 3 தீர்த்தங்களும் வற்றவே வற்றாதான். இந்த சுனையை தாண்டினோன்னா படிக்கட்டுலாம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு சிலர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. மணி வந்து 9 ஆக போகுது. செங்குத்தான படிப்பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். மேலேருந்து இப்போ நம்மளுக்கு தகவல் வந்துச்சு, ஐயர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவார் அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, மறக்காமல் நீங்கள் வாரீங்கன்னா சனிக்கிழமைகளில் வாங்க. சட்டெல்லாம் தொப்பு தொப்புன்னு ஆயிடுச்சு. பயங்கர குளுக்கம், செங்குத்து, வெயில் எல்லாம் நம்மளை வாட்டி வதைக்குது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம். வந்து எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கு. வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் ஏறான். இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து கோயில் கோபுரம் சூப்பராக தெரியுது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த தெரியுதா பாருங்கள், வந்தாச்சு பாருங்கள். வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குல்ல நைனாமலை உச்சியில், அந்த கோவில் இருக்கிறது மட்டும் ஒரு பெரிய பாறை, கிட்டத்தட்ட ஒரு 120 அடி உயரமுள்ள ஒரு தனிப்பாறை. அதில் தான் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது. மழைக்காலங்களில் இடி மின்னல்லாம் விழுகக்கூடிய அபாயம் அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மலை உச்சியில் இருக்கோம். எனக்கு பின்னாடி பாருங்கள், அங்கே இருக்கார் பாருங்கள் வரதராஜ பெருமாள். வரதராஜ பெருமாளும் குவலயவல்லி, அம்பாள் பேர் வந்து குவலயவல்லி, 2 பேர் இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம இன்னும் வந்து ஒரு 120 அடி செங்குத்தாக ஏறணும். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போவோம், ஏன்னா வந்து நடை அடிக்க போகிறாங்களாம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால ஐயர் வந்து சீக்கிரமே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடுவாங்களாம். நம்ம மக்கள்லாம் போயிட்டாங்க. வந்து வந்துட்டான். பின்னாடி வந்து அவங்க அம்மா அப்பா மட்டும் வராங்க. அவங்களையும் கண்டிப்பாக பார்க்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான மண்டபம், பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சிற்பக்கலைகளோடு இருக்குது பாருங்கள். ஒரு வீரன் வந்து அருவாளை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் பாருங்கள். மேலே வந்து முடியெலாம் பறக்குது, அநேகமாக அகத்தியராக தான் இருப்பார். சூப்பரான ஒரு மண்டபம், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பழங்கால கோயில்கள் வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கை முறைகளை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. அதனால் நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் கற்றுக்கிறணுமோ எல்லாமே இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், 2 கால்கள் மேலே இருக்குது. ஒரு யோகாசன ஒரு போஸ் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஆண் உறுப்பு, ஒரு யோகி. சரியா? தாடி பாருங்கள், யோகத்தில் தான் இருக்காங்க இவங்க. பாருங்கள், இவங்களும் பார்த்தோன்னே யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. புல்லாங்குழல் கையில் வச்சுருக்காரு. காலை பாருங்கள், கிருஷ்ணர். சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பூதத்தோட சிற்பம், நாக்கை வெளியே நீக்கிட்டு இருக்குது, கண்ணுலாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். அநேகமாக ஆஞ்சநேயராக தான் இருப்பார் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி இடங்களை பார்த்தா விட்டுட்டு போகவே மனசு வராது. சாமியை கூட இன்னொரு நாள் பார்த்துக்கிறோம்னு தான் தோணும். இங்கே பாருங்கள், மீன் சிற்பம், நம்ம தேடி வந்த மீன் சிற்பம் பாருங்கள். பாண்டியர்களால் கட்டப்பட்டதுக்கான அடையாளம் மீன் சின்னம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், அநேகமாக ஒரு மன்னராக தான் இருப்பார். கொண்டை பாருங்கள், சைடு கொண்டை இருக்குது, கும்பிட்ட மேனிக்கு இருக்கார், மன்னராக தான் இருப்பார். அதுவும் வந்து பெருமாள் இருக்கிற திசையை பார்த்துருக்காரு. அற்புதமான சிற்பங்கள். இவரும் ஒரு மன்னராக தான் இருப்பார், பெருமாள் இருக்கிற திசையை பார்த்துட்டு கும்பிட்ட மேனிக்கு இருக்கார். இங்கே பாருங்கள், வாயில் வந்து மீன் வச்சுருக்கு.
கொக்கா அன்னமான்னு தெரில எனக்கு. ஒரு பசு வந்து சிவலிங்கத்துக்கு பால் இறக்குற மாதிரி, அதோட நாக்கை வச்சு நக்கிற மாதிரி ஒரு சிற்பம், சூப்பரான சிற்பம். எல்லாமே வந்து பழங்கால சிற்பங்கள் மக்களே. இங்கே பாருங்க, கையில் வந்து இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு? ராமானுஜர். கண்டிப்பாக ராமானுஜராக தான் இருக்கணும், ராமானுஜர். சரியா? இவங்க பாருங்கள், இவங்களோட சடையை பாருங்கள், இங்கே வர தொங்குது, ஒரு குண்டு மாதிரி இருக்குது சடையோட முனியில். ஒரு பெண். சரியா? பெண் அரசியாக இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், பெருமாளோட மச்ச அவதாரம். சரியா? மீன் ரூபத்தில் இருக்குது பாருங்கள் கீழே. இது மாதிரி ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்தா என்னால் அந்த இடத்துல வந்து வர முடியாது. ஒரு பூதத்தோட சிற்பம், அகத்திய மாமுனி. 100% சொல்லுவேன் இது அகத்திய மாமுனி. ஏன்னா நான் இதே மாதிரி ஒரு சிற்பம் வந்து காளஹஸ்தியில் பார்த்துருக்கேன். அவரோட சடை பறக்குது பாருங்கள் காற்றுல. மற்றதெல்லாம் வந்து சிதைவாயிடுச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் மக்களே. என்னையை பொறுத்தவரை அந்த தூண்கள்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். இப்படி இடிஞ்சு போயிடுச்சு பாருங்கள். எல்லா தூண்கள்லையுமே 4 பக்கங்களையும் இந்த மாதிரி புடைப்பு சிற்பங்கள் இருக்கும். ஆனால் வந்து மற்றதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. மீன் சின்னம் இருக்குது. அதனால் வந்து பல்லவர்களுக்கு அடுத்து வந்த பாண்டிய மன்னர்களால் இந்த மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். அவங்களும் வந்து நயினாமலை பெருமாள் கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. வாங்க, மேலேருந்து சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க, அடைக்க போகிறோம்னு ஓடுவோம் சீக்கிரம். ஓடுறோம். இன்னும் வந்து 120 அடி தான். மேலே போயிட்டு வியூவை பாருங்கள், பிச்சு விட்டுரும். இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். வந்து இந்த 120 அடி நம்மளை கஷ்டப்படுத்த போகிறா. போ சீக்கிரம் போ. அதுக்கு நான் காமிச்ச மண்டபம், அதை தாண்டி ஒரு 50 படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. அங்கே உங்களுக்கு அடுத்து ஒரு மண்டபம் தெரியுது பாருங்கள். அந்த மண்டபத்தை கிடந்தா கோவில். வாடாஸ் வந்து இந்த ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். இதுலேயும் கலைநயமிக்க சிற்பங்கள் இருக்குது பாருங்கள். இங்கே அனுமானுக்கு புடைப்பு சிற்பத்தை பாருங்கள், சூப்பர். எனக்கு அப்படியே பின்னாடி ஒரு மலைத்தோட்டம் தெரியுதா? அதான் கொல்லிமலை மக்களே. கோவிலில் நெருங்க குரங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. பெருமாள் கோயிலில் இவங்க இல்லாட்டி எப்படி? இவங்க தான் பாதுகாவலர்கள். அஸ்வந்தையும் நம்ம கையோடையே கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு ஆலமரம் இருக்குது, அதை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த குரங்கு ரொம்ப சுகமாக இருக்கேன்னு தெரில. இந்த குரங்கு தான் பாருங்கள். அஸ்வந்த் ஓடியாடா. அஸ்வந்தோட அம்மா அப்பா தான் பின்னாடி வராங்க. அவங்க வர ஐயரை நிப்பாட்ட முடியுமான்னு தெரில எனக்கு. செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நயினாமலை வந்து ஒரு கோட்டையாக இருக்குது, அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு. இந்த இருக்குது பாருங்கள், ஒரு கோட்டை தடுப்புச்சோர் மாதிரி. இது வந்து பீரங்கி மேடை மாதிரி இருக்குது. நம்ம சீண்டாட்டி அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு தான் இருக்காங்க. பீரங்கி மேடையே தான், பீரங்கி மேடை மாதிரி தான் இருக்குது. மேலே ஏறினா இந்த ஒரு ஆலமரம் இருக்குது. ஆலமரத்தை தாண்டினா பெருமாள் தான். இது கண்டிப்பாக பீரங்கி மேடையாக தான் இருக்கணும். இந்த இடத்துல சிப்பாய்கள் நின்றுக்கிட்டு பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர் கணக்கில் யார் யார் எதிர் நாட்டில் இருந்து வராங்கன்னு சூப்பராக தெரியும். இப்போ 2வது ஆலமரம் தாண்டி போனால் பெருமாள் இருக்கார். கடைசியாக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கருடாழ்வார் சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு பாருங்கள், தெரியுதா? எப்பயுமே பெருமாள் கோவிலில் இந்த கோபுரங்களில் சிவன் கோயிலில் நந்தி இருக்கிற மாதிரி கருடாழ்வார் இருப்பாங்க, தலைகள் உடைக்கப்பட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே போவோம். சூப்பர். நுழைஞ்சோடனே ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள்.
இதுலேயும் தூண்கள் எல்லாத்துலேயும் அருமையான வேலைப்பாடுகள் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாமே இப்போ கட்டினது இல்லை, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது இந்த கோவில். ரொம்ப 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 பழமையான தொன்மையான கோவில். இன்னும் வந்து வரலாறை சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் பாறையிலே வெட்டப்பட்டிருக்காரு. இங்கே பாருங்கள், ஒரு ஆஞ்சநேயர் பாறையிலே வெட்டப்பட்டிருக்காரு பாருங்கள். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் ஒரு புடைப்பு சிற்பமாக இருக்கார். இங்கே ஆஞ்சநேயரோட ஒரு புடைப்பு சிற்பம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவரை கும்பிட்டுட்டு அப்படியே போவோம் மேலே. மலை உச்சிக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம மக்கள் எல்லோரும் வந்துட்டாங்க. யஸ்வந்தோட அப்பா அம்மா மட்டும் வரணும். ஐயரை பிடிச்சி நிப்பாட்டுவோம். நீங்கள் பார்க்குறது வந்து மலை நெல்லி சரியா. இந்த நைனாமலை வரதராஜ பெருமாள் கோவிலோட தல விருட்சம் நீங்கள் பார்க்குறது நெல்லி மரம். அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதான் வந்து மெயின் கோபுரம் சரியா. உள்ளக்க தான் வரதராஜ பெருமாள் இருக்கார். அந்த கோபுரத்தில் ஃபுல்லாக நம்ம பெருமாளோட அவதாரங்கள் ஃபுல்லாமே இருக்குது. அந்த இடத்துல பார்க்குறது வந்து மச்ச அவதாரம், அந்த இடத்துல இருக்கிறது வந்து மச்ச அவதாரம் பாருங்கள். கோவிலை சுற்றி நல்ல பிரகாரம் சுற்றுற மாதிரி இருக்குது. 2000 வருஷம் பழமையான கோவில். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. நல்ல ஒரு வைப்ரேஷனான இடமா இருக்குது. கோவிலோட பின்பகுதி பாருங்கள், பெரிய பாறை இருக்குது பாருங்கள். பாறை மேலே இங்கே உள்ள கற்களையே வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சைடு வந்து கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கள். தெரியுறாரா? கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கள். இந்த பக்கத்து மேலே வந்து நரசிம்மர் இருக்கார் பாருங்கள். இங்கே அந்த இடத்துல நரசிம்மர் இருக்கார் பாருங்கள். நம்ம பெருமாளோட தச அவதாரங்கள் இருக்குது பாருங்கள். அதை வந்து இந்த கோபுரங்களில் சுதை சிற்பம் சரியா. இந்த கோபுரத்தில் பாதி வந்து கற்பாறைகள், அதுக்கு மேலே வந்து சுதைகளை கொண்டு சுண்ணாம்பு, கடுக்கா, அப்புறம் வந்து இந்த செங்கல், அந்த காலத்தில் பழங்கால செங்கல், அதை வச்சு கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது. தத்துரூபமாக நிற்கிற மாதிரியான உருவங்கள் இருக்குது. இது மெயின் கோபுரம். இந்த ஒரு உபசன்னதி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பூதேவி ஸ்ரீதேவிக்கெலாம் தனித்தனி சன்னதி இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் மாதிரி பாறைகளாலே கட்டப்பட்டது பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள பாறைகளே எடுத்து கட்டியிருக்காங்க. இந்த கோபுரத்தில் பாருங்கள், விஷ்ணு ஸ்ரீசக்கரத்தோட சங்கோடு நிற்கிறார் பாருங்கள். கையில் வந்து கதையோடு நிற்கிறாரு. சூப்பரான சிற்பம். மேலே வந்து அதே விஷ்ணு வந்து அமர்ந்த கோலத்தில் இருக்கார் பாருங்கள். இங்கே வந்து நம்ம வரதராஜ பெருமாள் இருக்கார். இங்கே வந்து நம்ம தாயார் குவளையவள்ளி இருக்காங்க, அவங்களோட சன்னதி. வாங்க உள்ளக்க போவோம். குவளையவள்ளி பாருங்கள். குவளையவள்ளி அம்மா தாயார் இருக்காங்க பாருங்கள். சூப்பராக காட்சி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இரும்பு மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கல்லிலே கட்டப்பட்ட சங்கிலிகள் பாருங்கள். அருமையான ஒரு கருவறை. சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளக்க வந்தாலே அந்த பழமைக்கு உண்டான அந்த ஒரு வாசனை இருக்குது பாருங்கள். அது அப்படி வருது. நீங்கள் பார்க்குறது வந்து காட்டு நெல்லி. இங்கே தான் தலை விருட்சம். அங்கிட்ட ஒன்று காமிச்சேன் பாருங்கள். தெற்கு வடக்கு 2 திசைகளிலுமே பெருமாளுக்கு அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் 2 தலை விருட்சங்கள் இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே வந்து நம்ம வரதராஜ பெருமாளும் சரி, நம்ம தாயார் குவளையவள்ளியும் சரி கிழக்கு பார்த்துருக்காங்க சரியா. எல்லாரும் வந்துட்டோம். நம்ம யஸ்வந்தோட அம்மா அப்பா மட்டும் வரணும் சரியா. அவங்களுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறது தான் வந்து நம்ம நைனாமலைக்கு வர்ற ரோட்டு பாதை சரியா. ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு. கீழே வந்து சாலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வர்றதுக்கு சாலை போடுறதுக்கு வெடி வச்சு இந்த பாறைகள்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க சரியா. சின்ன சின்ன பாறைகளை.
மக்களே, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3700 படிக்கட்டுகள், ஒரு செங்குத்தான படிக்கட்டுகள், அந்த காலத்தில் போடப்பட்ட சின்ன சின்ன குட்டி குட்டி படிக்கட்டுகள், அதெல்லாம் ஏறி 2500 அடி உயரத்தில் இருக்கிற நம்ம நைனாமலை வரதராஜ பெருமாளையும் குவளையவள்ளி அம்மாளையும் சூப்பராக வந்து தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம வர நம்ம அண்ணன் வந்து ஐயர் அண்ணன் இருந்தார். ரொம்ப அவருக்கும் பெரிய நன்றிகள். 2 பேரையும் தரிசனம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து எல்லாருமே தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். நீங்களும் எங்களோட ட்ரெக்கிங் வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரும் இருக்குது. ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திக்கும். கோவிந்தா 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 கோவிந்தா. நைனாமலையோட உச்சியில கோவிலுக்கு பக்கத்துல இப்ப நீங்க பார்க்குற கிணறு மாதிரி இருக்கிற இந்த தீர்த்தத்தோட பேரு அமையா தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற வற்றாத 3 தீர்த்தங்களில் ஒன்று. இந்த அமையா தீர்த்தத்திலிருந்து தண்ணீர் எடுத்து தான் நைனாமலை வரதராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் டெய்லி நடக்குது. வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரோட்டு பாதை காமிச்சேன் பாருங்கள். அதுலேயே நாங்கள் வந்த டவேராவை வர சொல்லிட்டோம். மலைக்கோவிலோட சரிவில் இருக்கிற மலைப்பாதையில் இறங்கினா 15 நிமிஷத்தில் ரோட்டுக்கு வந்துடலாம். நைனாமலையில் வரதராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு இப்போ வந்து ரோட்டு பாதைக்கு ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது. இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு படிப்பாதை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நம்ம எப்போயுமே மலையிற பாதை மாதிரி இருக்குது. இதில் போனோம்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமே ரோட்டு பாதையில் போயிடலாம். அங்கே போனால் நம்ம வந்த கார் இருக்குது, அதில் அப்படியே நம்ம கீழே இறங்கிட வேண்டியதான். பாருங்கள், இறங்கினா கீழே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ரோட்டு வேலை. அப்படியே ரோட்டுக்கு இறங்கிட்டோம் பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படி வழியாக ஏறிட்டு டிரைவரை இப்படியே காரை கொண்டு வர சொன்னீங்கன்னா இப்படியே ஷார்ட்டில் போயிட்டு நம்ம கீழே போயிடலாம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா. மக்களை இப்போ இறங்கிக்கிட்டு இருந்தோம். அந்த பாறையை ஒடிக்கிறதுக்கு வெடி வச்சுருக்காங்க, கத்துறாங்க எல்லோரும் கீழே இறங்காதீங்க, மேலேயே இருங்க, வெடி வச்சுருக்கோம் அப்படின்னு. வெடி பண்ண ஒரு 5 நிமிஷத்தில் வெடிச்சிடும். பார்த்து இறங்குறது வந்து கிழக்கு திசை. நீங்கள் பார்க்குறது வந்து கொல்லிமலை தொடர் தான். பாருங்கள் இந்த புகையாக போகுது பாருங்கள். வெடி இப்போ தான் வெடிச்சிச்சு, உங்களுக்கு அதை காமிக்க முடியல. நல்லா வெடிச்சு பாறையெல்லாம் செதறிச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பயங்கரமான அந்த வெடிச்ச ஸ்மெல்லு வருது. இங்கே தான் வெடிச்சிருக்கு தெரியுதா? பாறையெல்லாம் அங்கே வர செதறி கிடக்கு பாருங்கள். பயங்கரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மலைப்பாதையை. பாருங்கள், இப்படியே இறங்கி நம்ம அந்த ரோடு புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பாதையில் இறங்கியாச்சு. அந்த இங்கே வண்டி நிற்கிது அந்த ஆலமரத்தில். மேலே கோவில் இருக்குது. நம்ம வந்து கீழே இறங்கியாச்சு. இந்த இடத்துல பாருங்கள், குரங்குகளுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு சின்ன தொட்டில் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நம்ம கார் அங்கே நிற்கிது தெரியுதா? அந்த நிற்கிது. இந்த பாதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இந்த தார் ரோடு பாதி தூரம் போட்டாங்க, இன்னும் பாதி தூரம் பெண்டிங் இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து வெடி வச்சு உடச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.